சென்னை பெரம்பூர் கிழக்கு பகுதியில் பாக பொறுப்பாளர்களுக்கான அலுவல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை ஏற்று பெரம்பூர் கிழக்கு பகுதி சார்பில் வியாசர்பாடி 46வது கிழக்கு மேற்கு மத்திய வட்டம், ஆர்கே நகர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 38வது வட்டம், தெற்கு மேற்கு பகுதியைச் சேர்ந்த பாக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பகுதி செயலாளர் லயன் TYK செந்தில்குமார் நித்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கழக சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் சேவியர், வட்ட செயலாளர்கள் கோபிநாத், சரவணன், சியான் செந்தில், வேல்முருகன், நரேஷ்குமார், கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், வட்ட வாரியாக பாக வாரியாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த கழக ஆட்சியில் தமிழகம் முன்மாதிரியான மாநிலமாக இருந்தது என்றும், அம்மாவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் ஆட்சியில் கொரோனா, வர்தா புயல், மழை வெள்ளம் எப்பேற்பட்ட பேரிடராக இருந்தாலும் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணவேணி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி, MGR இளைஞர் அணி இணை செயலாளர் பிரசாந்த், இளைஞர் அணி மாவட்ட பொருளாளர் வினோத்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கருணாகரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பாக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்